சமரன் அங்கிருந்த அனைவரையும் வணங்கி விடைபெற்றுக் கொண்டான். அங்கிருந்த அனைவரும் அவனை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். சமரனைப் போல தங்கள் வீட்டு பிள்ளைகள் வேகமாக முன்னேறி அபராஜிதன் நிலையை அடைய முடியாததை நினைத்து வருந்தினார்கள். அவர்களது வாடிய முகத்தை பார்த்ததும் சமரனது முகத்தில் புன்னகை தோன்றியது. புன்னகையோடு அங்கிருந்து வெளியேறினான். அவன் சென்ற பிறகு அருணேந்திரர் மீண்டும் ஆலோசனையை தொடர்ந்தார். நமக்கு மருந்து கிடைச்சிருக்கிற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. கடுகளவு கூட விஷயம் வெளியே கசியாம பாத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம எதை பத்தியும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நம்ம வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டையும் கடுமையா சொல்லிடுங்க. அதையும் மீறி யாராவது யார்கிட்டையாவது வெளியே சொன்னாங்கன்னா அவங்க மேல ரொம்ப ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லுங்க என்றார் அருணேந்திரர். அப்படியே செய்யறோம் அருணேந்திரா. இங்கிருந்து விஷயம் வெளியே போகாது. சரியான நேரத்துக்காக நாம அமைதியா காத்திருக்கணும். அப்பதான் நம்ம தோத்து போயிட்டு தான் நினைச்சு எலி தன்னால வந்து பொறியில மாட்டோம். அப்போ நாம என்ன செய்யணும்னு சொல்றேன் என்றார் அருணேந்திரர்.